அந்த எபிரேய மொழி வழக்கத்தில் இல்லாமல் போச்சு. வழக்கத்தில் இல்லாமல் போன மொழி மறுபடியும் வராது. ஆனால் பல 1000 வருஷம் கழித்து எபிரேய மொழியை மறுபடியும் ரிவைவ் பண்ணி இப்போ இஸ்ரேல் நாட்டில் எபிரேய மொழி தான் பேசுகிறாங்க. அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குது. மோசே என்ன மொழியில் எழுதினாரோ அந்த மொழியை இப்போ வாசிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் புக் எடுத்துக்காங்களே, அகநானூறு புறநானூறு, அதை விடுங்க. திருக்குறளை நீங்கள் எடுத்த உடனே எல்லாத்தையும் விளங்க முடியுமா? திருக்குறள் வாசித்து தமிழில் தானே எழுதியிருக்கு. திருக்குறளை வாசித்து விளங்க முடியுமா? ஒரு ஆள் விளக்கி சொல்லணும். ஆனால் எபிரேய மொழியில் அன்னைக்கு எழுதுனதை இன்னைக்கு வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆதியாம யாத்திரையாம லேவியராம என்னாம உபாகமாக தான் அவங்க அவங்களுடைய வேதனை அதை தான் நம்புகிறான். அது மட்டும் இல்லை, 2018 இப்போ 4 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தவர் எருசலேமை மறுபடியும் யூதர்களுடைய தலைநகராக டிக்ளேர் பண்ணிட்டார். சரித்திரத்தில் இது பெரிய காரியம். முஸ்லீம் நாடெல்லாம் எதிர்த்தது. ஆனால் அவர் ட்ரம்ப் எருசலேம் தான் யூதர்களுக்கு தலைமைன்னு சொல்லிட்டார். இப்படி வேதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி நிறைவேறியே வருது. ஆண்டவர் வாசலருகே வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 75 வருஷம் ஆச்சு. பக்கமாக வந்துட்டார். ஒரு வாசலிருந்து உள்ளே வரன்னா ஒரு ஸ்டெப்பு தான் வைக்கணும். இதோ வாசலருகே நின்று கதவை தட்டுகிறேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. ஆண்டவர் வாசலருகே வந்து 75 வருஷம் ஆச்சு. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் இருக்குது. அத்திமரம் எது காட்டுதுன்னா இஸ்ரவேல வசனம் இருக்குது. இஸ்ரவேல உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டான். ஏன் சொன்னார் பற்றியெல்லாம் தேவாலயம் இடிக்கப்படுன்னு. அது எப்போ நடந்ததுன்னா கிபி 70. முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டது. முதல் தேவாலயம் கட்டப்பட்டு சாலமன் காலத்தில் கிமு 970. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் 970 வருஷத்துக்கு முன்னால் சாலமன் தேவாலயத்தை கட்டினான். அதை இடித்தது நேபுகாத்நேச்சார். கிமு கிறிஸ்துவுக்கு முன் 586. அதுக்கப்புறமா 2வது தேவாலயம் செருபாபேல் காலத்தில் கட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது அவர் அந்த ஆலயம் தான் இருந்தது. அந்த ஆலயம் தான் கிபி 70 இடிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அங்கே தேவாலயம் கட்டப்படலை. அந்த இடிக்கப்பட்டதுக்கப்புறம் யூதர்கள்லாம் சிதறி போனாங்க. இந்தியாவுக்கு ஒரு 200 பேரோ 300 பேரோ கேரளாவுக்கு வந்தாங்க யூதர்கள். ஆனால் இஸ்ரவேல் என்ற நாடு இயேசு வரும் என்பதாக உருவாகுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் வாசிங்க. அத்திமரம் அறிகிறீர்கள். அப்படியே இவையெல்லாம் அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்போ எப்போ வந்தார்? 19 நூற்றாண்டு நடக்கலை. அத்திமரம் துளிர் விடலை. ஆனால் பைபிள் நம்பினவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே போயிட்டாங்க. நம்ம காலத்தில் தான் நிறைவேறிட்டு. நம்ம அப்பா காலத்தில், நம்ம காலத்தில் 1948 மே மாதம் 14ஆம் தேதி டேவிட் பென்குரியனுடைய தலைமையில் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு உருவாச்சு. 2000 வருஷம் கழிச்சு அழிக்கப்பட்டு போன ஒரு நாடு மறுபடியும் வந்ததாக சரித்திரமே இல்லை. பாபிலோன் அழிக்கப்பட்டு திரும்ப வரல. நினிவே அழிக்கப்பட்டு திரும்ப வரல. தீரு அழிக்கப்பட்டது மறுபடியும் வரல. ஆனால் எருசலேம் மறுபடியும் கட்டப்படும், இஸ்ரேல் கட்டப்படும்னு சொன்னது 1948 மே 14. இதை நீங்கள் காணும்போது வாசலருகே வந்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து வாசலருகே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 48லேருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 75 வருஷம் போல் ஆச்சு. நாம் சுதந்திரம் பெற்றது 47, அவங்க 48. 48 சுதந்திரம் பெற்று அது வனாந்திரம் மாதிரி இருந்தது. அவங்க சுதந்திரம் பெற்று 4-5 மணி நேரத்திலேயே பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து
ஒரு மணி நேரத்தில் இந்த இஸ்ரவேலை இல்லாமல் ஆக்கிடுவோம். 48 அந்த ஐநா சபை இவங்களை அங்கீகரித்து கொஞ்ச நேரத்தில் பக்கத்து நாடுகள்லாம் எதிர்ப்பு வந்து ஆச்சரியமான முறையில் இஸ்ரவேல் அவங்க தாக்கு பிடிச்சி நின்று ஜெயிச்சிட்டாங்க. 5 நாடுகள் சுற்றி இருக்காங்க, அதாவது ஈராக், நம்ம சவுதி அரேபியா, அப்புறம் ஜோர்டன், இப்படி பல நாடுகள் சுற்றி இருக்கிற நாடெல்லாம் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் இஸ்ரவேல் இல்லாமல் ஆக்கிறோன்னு சொன்னாங்க. அப்படி அவங்க ஆச்சரியமாக இருந்தது. 1967 ஒரு 6 நாள் யுத்தம் நடந்தது. அதில் எருசலேம் தேவாலயம் இருந்த இடம் அதுவரையிலும் ஜோர்டன்கிட்ட இருந்தது. இப்போ இவங்க பிடிச்சிட்டாங்க, இஸ்ரேல் பிடிச்சி போயிடுச்சு. நான் அதை போய் பார்த்துருக்குறேன். இப்போ இஸ்ரேல் கையில் தான் இருக்குது தேவாலயம். ஆனால் அந்த தேவாலயத்து பகுதி முஸ்லீம் கையில் தான் இருக்குது. ஒரு நாடு இல்லாமல் போய் மறுபடியும் வந்தது ஆச்சரியமானது. அது மட்டும் இல்லை, எபிரேய மொழி தான் அவங்க பேசுவாங்க ஆரம்ப நாட்களில். நம்ம பழைய ஏற்பாடு எழுதின முழுவதும் எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட மூல பாஷை. அந்த எபிரேய மொழி வழக்கத்தில் இல்லாமல் போச்சு. வழக்கத்தில் இல்லாமல் போன மொழி மறுபடியும் வராது. ஆனால் பல 1000 வருஷம் கழித்து எபிரேய மொழியை மறுபடியும் ரிவைவ் பண்ணி இப்போ இஸ்ரேல் நாட்டில் எபிரேய மொழி தான் பேசுகிறாங்க. அல்லேலூயா, ஆச்சரியமாக இருக்குது. மோசே என்ன மொழியில் எழுதினாரோ அதை மொழியை இப்போ வாசிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் புக் எடுத்துக்காங்களே, அகநானூறு புறநானூறு, அதை விடுங்க. திருக்குறளை நீங்கள் எடுத்தோடனே எல்லாத்தையும் வழங்க முடியுமா? திருக்குறள் வாசித்து தமிழில் தானே எழுதியிருக்கு. திருக்குறளை வாசித்து வழங்க முடியுமா? ஒரு ஆள் விளக்கி சொல்லணும். ஆனால் எபிரேய மொழியில் அன்னைக்கு எழுதுனதை இன்னைக்கு வாசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆதியாம, யாத்திரையாம, லேவியராம, என்னாம, உபாகமாக தான் அவங்க அவங்களுடைய வேதனை அதை தான் நம்புகிறான். அது மட்டும் இல்லை, 2018 இப்போ 4 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தவர் எருசலேமை மறுபடியும் யூதர்களுடைய தலைநகராக டிக்ளேர் பண்ணிட்டார். சரித்திரத்தில் இது பெரிய காரியம். முஸ்லீம் நாடெல்லாம் எதிர்த்தது. ஆனால் அவர் ட்ரம்ப் எருசலேம் தான் யூதர்களுக்கு தலைமைன்னு சொல்லிட்டார். இப்படி வேதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி நிறைவேறியே வருது. ஆண்டவர் வாசலருகே வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 75 வருஷம் ஆச்சு. பக்கமாக வந்துட்டார். ஒரு வாசலிருந்து உள்ள வரன்னா ஒரு ஸ்டெப்பு தான் வைக்கணும். இதோ வாசலருகே நின்று கதவை தட்டுகிறேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. ஆண்டவர் வாசலருகே வந்து 75 வருஷம் ஆச்சு.